இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா எல்லாருக்கிட்டையும் நான் இந்த தப்பு பண்ணலைன்னு பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்க, கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு, நீ வந்துட்டு ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேச மாட்டே கார்த்தி. போன தடவை ஐஸ்வர்யா தப்பு பண்ணப்போ கூட நீ வந்துட்டு கால் ஹிஸ்ட்ரியை வச்சு கண்டுபிடிச்ச, அந்த மாதிரி இதில் ஏதோ ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆதாரம் இருக்குப்பா, அதே ஃபோன் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, அந்த சங்கருக்கு இதுக்கு அம்மாவை கடத்தினதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே இவங்க ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அது வீடியோ கால் அப்படின்னு சொல்ல, இவன் பொய் சொல்கிறான், எனக்கு வந்துட்டு எந்த சங்கரையுமே தெரியாது கார்த்தி, தேவையில்லாமல் என் மேலே பழி போட பார்க்குறீங்க, ஏன் கார்த்தி இப்படி பண்ணுறீங்க, என் மேலே அப்படி என்ன உங்களுக்கு வன்மம், எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க, அண்ணி போது நடிச்சது, நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், மேலும் நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு அத்தையை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அருண், அவர் சொல்கிறாரு, இவர் பண்ணியிருப்பான், எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, யார் என்ன சொன்னாலும் சரி இதை நான் ஏற்றுக்க போகிறதே கிடையாது, ஆளுக்கு என் மேலே என்ன பழி போட்டுட்டு இருக்கீங்களா, நான் எதுக்கு அத்தையை கொலை பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு போலீஸ் அங்கே வர்றாங்க. சாரி கார்த்தி, போய் வந்துட்டு ஃபோன் கால்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் சரண் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அந்த ஃபோன் லிஸ்ட்டை காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் அவங்க வந்துட்டு பேசின வீடியோ கால்ஸ் எல்லாமே, எங்கே நார்மல் கால் பேசினா அவங்க அம்மா மாதிரி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ கால் பேசியிருக்காங்க. தீபா விஷயத்தில் இது மாதிரி தான் அவங்க அம்மா பண்ணாங்க, அம்மா விஷயத்தில் இது மாதிரி இந்த ஐஸ்வர்யா அண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், நான் வந்துட்டு இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க, சார் இவங்க இப்படி கேட்டால் வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டாங்க, இவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு விசாரிக்கிற விதத்தில் கேளுங்க, அப்போ தான் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, யார் என்ன சொன்னாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன், ப்ளீஸ் ஏங்க சொல்லுங்க ஏங்க அருண் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வேற கத்தி அழுகுறாங்க. ரியா வந்துட்டு ஐயோ போச்சு ஐஸ்வர்யா மாட்டிக்கிட்டாங்களே, நம்மளும் மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்க ஐஸ்வர்யாவோட அம்மா, இப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா மாட்டிக்கிட்டா, இவ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, ஏதாவது செஞ்சு அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசித்துட்டு இருக்காங்க. தரன்னு ஐஸ்வர்யா பிடிச்சி போலீஸ் வந்துட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத டெஸ்ட்டு, ரியாவை மாட்டி விடுவாங்கன்னு பார்த்தா டக்குன்னு ஐஸ்வர்யாவோட அம்மா வந்துட்டு, நான் தான் இதை பண்ணேன், என் பொண்ணுக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி, என்னது நீங்கள் தான் பண்ணீங்களா, ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அருண், இங்கிட்டு வந்துட்டு ஐஸ்வர்யா, ஏமா இப்படி பண்ண, என் வாழ்க்கையே உன்னால் பாழா போயிடுச்சு பாத்தியா, அத்தை உனக்கு என்னமா பண்ணாங்க, ஏமா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமா குயின் வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணை வந்துட்டு அன்றைக்கி எல்லாரும் முன்னாடி அடித்தாங்க, அது மட்டும் கிடையாது, கார்த்தி வேற என்னை வந்துட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்க பார்த்தார்ல, அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லது, உங்கள் பொண்ணை காப்பாற்ற நீங்கள் பழி ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை ஐஸ்வர்யாவுக்கு தெரியாமல் தான் நான் ஃபோன் பேசினேன், அவள் ஃபோன்லேருந்து எடுத்து பேசினேன் அப்படின்னு சொல்ல, இதை நாங்கள் நம்பணும், உங்கள் பொண்ணுக்கே தெரியாமல் அப்பப்போ நீங்கள் அவங்க மொபைல் எடுத்து பேசுனீங்க அப்படியா அப்படின்னு சொல்ல, தீபா வேற ஒரு சைடு யோசித்து பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே மொபைலை திருடி வந்துட்டு ஃபோன் யாருக்காவது பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணும்போது ஐஸ்வர்யா வேமா வந்து பிடுங்குனாங்க. அதை யோசித்து பார்த்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா விட்டுட்டு ராஜேஸ்வரி வந்துட்டு இழுத்து அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இனிமேல் இந்த வீட்டு திக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண், கார்த்தியோட அப்பா எல்லாருமே வந்துட்டு ஐஸ்வர்யாவோட அம்மாவை அங்கேருந்து விரட்டி அடிச்சு விடுறாங்க. அடுத்த சீனில் கார்த்தி சொல்கிறாங்க, சூப்பர் அண்ணி, உங்களுக்கு பதில் உங்கள் அம்மா இப்போ பழி ஏற்றிட்டு போகிறாங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல, கார்த்தி இன்னும் வந்துட்டு என் மேலே தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு இருக்கீங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்ல, அருண் சொல்கிறாரு, கார்த்தி வந்துட்டு ஒரு முடிவெடுத்தானா அது சரியாக தான் இருக்கும், அவன் வந்துட்டு தேவையில்லாமல் யார் மேலேயும் பழி போட மாட்டான் அப்படின்னு சொல்ல, எங்க நீங்களும் அங்க உங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உண்மையை தான் சொல்றேன், இங்க பாரு, நான் ஆல்ரெடி அன்னைக்கே கேட்டேன் இந்த விஷயத்துல உனக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு, இல்லைன்னு மண்டையாட்டினா, இப்போ உண்மை சொல்லு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா வந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. உன் வயிற்றுல இருக்க குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. அங்கே குழந்தை இருந்தால் தானே அது பயப்படுவா. ப்ராமிஸ் பண்ணிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போயிடா. அருண் வந்துட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரியா வந்துட்டு வெடுக்குன்னு அவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஆளுக்கு ஒவ்வொருத்திக்க பிரிஞ்சு போயிடு. அருண் போய் உள்ளே கேட்குறாரு, இங்கே பாரு, நீ குழந்தை மேலே சத்தியம் பண்ணினாப்புல நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்றாங்க. ஆமாம், இப்பயும் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் உனக்கு வந்துட்டு சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அடுத்த சீனில் அபிராமி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கால் பண்ண கார்த்தி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் போய் அம்மா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஐஸ்வர்யா அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போகிறாங்க. போலீஸ் வந்து விட மாட்டேன்னு சொல்ல, மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரு 5 நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி போய் பார்க்குறாங்க. அம்மா உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்குது, இது காரணமாக தீபாவே கார்த்தி நான் சும்மா விட மாட்டேன், அந்த அபிராமி வீட்டுக்கு வந்துட்டாலாம் அப்படின்னு கேட்க, வந்துருவாங்கம்மா, அச்சா இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை.
இந்த கார்த்தியால என் பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி விடு ஐஸ்வர்யா, இங்க பாரு அபிராமிக்கு அடுத்து அந்த வீட்டில் உன் கொடி தான் பறக்கணும், அதுக்காண்டி தான் உனக்கு பதில் நான் ஜெயிலுக்கு வந்திருக்கேன். அந்த கார்த்தி இப்படி பண்ணுவான்னு தெரியும், அடுத்த தடையாவது பிளான் பண்ணும்போது பார்த்து பண்ணி என்கிட்ட எதனாலும் சொல்லு. இங்க பாரு முதல்ல கார்த்திக் அவங்க அம்மாவுக்கு இருக்கிற பாண்டிங்கை உடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஐஸ்வர்யாவுக்கு. அடுத்து ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி அபிராமி பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஏமா இப்படி பண்ணீங்க, நீங்கள் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேச, என்னப்பா பண்ணுறது, மீனாட்சியோட வாழ்க்கையே பாலாக போச்சு, உங்கள் அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நான் மீனாட்சி முகத்தில் எப்படி முழிப்பேன், நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன், சொத்தை பிரிக்கிறது என் உசுரை பிரிக்கிறது ஒன்று தான்ப்பா, ஆனால் அது அந்த ஆனந்துக்கு தெரியவே மாட்டேங்குது, இப்படி குடும்பத்தோட மானத்தை கெடுத்துட்டு வந்து நிற்கிறானே, மீனாட்சி வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும், நம்பிக்கையாக இருக்கணும், போராடணும், நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, ஆனால் நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அபிராமி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.